உன் செய்கை ஒவ்வொன்றும் என் காதல் அர்த்தங்கள், நாள்தோறும் நான் சேர்க்கும் ஞாபக சின்னங்கள். அடடா 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 ஏதோ செய்கிறாய். என்னங்க ஸ்ரீ வீட்ல தானே இருக்கா? நான் உள்ள வரேன்னு சொன்னேன். ஏன் என்ன உள்ள வர வேணாம்னு சொன்னீங்க? சொல்லுங்க. ஸ்ரீ வீட்டுக்கு வந்துட்டால, ஸ்ரீக்கு ஏதோ ப்ராப்ளம் இல்லைல்ல? ஆமாம், ஸ்ரீ வீட்டில் தான் இருக்கோம். அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் இருக்கா ஸ்ரீ. அப்பாடா, நல்லா இருக்காளா? அது போதும் எனக்கு. ஆமா, என்ன இதுக்குள்ள வர வேணாம்னு சொன்னீங்க? நான் ஸ்ரீ கிட்ட தனியாக பேச வேண்டியிருந்தது, அதனால தான் உங்களை உள்ள வர வேணாம்னு சொன்னேன். அப்புறம் இப்போ போய் நீங்கள் ஸ்ரீயை பார்க்க வேண்டாம், அவள் தூங்குறான். அவள் கொஞ்ச நேரம் தூங்கட்டும், அதுக்கப்புறமா போய் பாருங்க, சரிங்களா? என்ன தூங்குறாளா? என்ன ஆச்சு ஸ்ரீக்கு? நீங்க ஏதாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா என்ன? இங்க பாருங்க, ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை, இதில் மறைக்க என்ன இருக்கு? அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸ்ரீக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதான் இப்போதான் டேப்லெட் போட்டு அவளை படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் அவள் தூங்கட்டும், அப்புறமா போயிட்டு நீங்கள் என்ன பேசுமோ பேசுங்க. இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்களே போய் அவகிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் நீங்க ஸ்ரீ கிட்ட பேசியிருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்குறேன், ஆனா சொல்ல மாட்டீங்க. இப்படி எல்லாம் கேட்ட நீங்க சொல்ல மாட்டீங்க, உங்ககிட்ட கேட்கறது வேஸ்ட். நகருங்க, நானே போய் ஸ்ரீயை பார்க்க. நான் போய் பார்த்து அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். வழி விடுங்க. சொல்கிறேன்ல, அவளை கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஃப்ரீயாக விடு. டிஸ்டர்ப் பண்ணனா? அவன் என் ஃப்ரெண்டு, தியேட்டர்ல இருந்து பாதியில வந்திருக்கான். அவளுக்கு என்னமோ மைண்ட் அப்செட்ல இருக்கான். அதுக்கு நான் போய் அவளுக்கு ஆறுதலா பேசணும்ல. நான் போறேன்ற வழி விட மாட்டீங்க. வழி விடுங்க, நான் இப்ப போய் அவளை பார்த்தே ஆகணும். ஏய், சொல்லிட்டு இருக்கான்ல, சும்மா வழி விடுன்ற. அவள் தூங்கிட்டு இருக்கான், நீ இப்பெல்லாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதான். அதையும் மீறி நீ போனேன்னு வச்சுக்கேன், மோபல அடிச்சிருவான் பார்த்துக்க. என்னது அடிப்பீங்களா? ஹலோ, என்னங்க அடிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்றீங்க? ஆமா, அவளை ஏதாவது நீ டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சோம், கண்டிப்பா அடிப்பேன். சொன்னா புரிஞ்சுக்கணும். அதையும் மீறி நான் போக போறேன் பார்க்க போறேன்னு சொன்னா கண்டிப்பா அடிப்பேன். என் கையால உத வாங்காத, உன்னால தாங்க முடியாது. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, நீயும் போய் சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. அப்புறமா உன் ஃப்ரெண்டுக்கு நீ போய் ஆறுதல் நான் சொல்லு, என்னன்னா சொல்லு, சரியா? சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். மார்னிங் வந்து ஸ்ரீயை பார்க்குறேன். போ, இதுக்கு மேலே இங்கே நிற்காத, ரொம்ப வெயிலாக இருக்கு, வீட்டுக்கு போ. மூஞ்ச மோகரையும் பாரு. இவனை போய் எல்லாரும் நல்லவன் சொன்னாங்க. அடிப்பான், நம்ம அடிப்பான். அடப்பாவி, நான் யார் எவருன்னே தெரியாது, என்ன கை நீட்டி அடிப்பேன்னு சொல்றான். இவன் நல்லவனா? மூஞ்ச பாரு, நல்லவனா? என்ன ரெஸ்ட் ரூம்ல இருந்தாலும் வெளியில கூட்டிட்டு வந்ததான், அதுக்காக நீ அடிப்பியா என்ன? இவர் என்ன அடிப்பாரு, என் கை அது இருக்க பூ பறிச்சுட்டு இருக்கான் பாரு. என்னை பத்தி உனக்கு தெரியாதுடா, பிளாக் பெல்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன். என்ன சும்மா கடையில போய் பிளாக் பெல்ட் வாங்கணும்னு நினைக்கிறியா? கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன், தெரியுமா? என்ன டக்குன்னு திரும்பிட்டான். நம்ம பேசுனது ஏதாவது கேட்டிருக்கோமா? நான் ஸ்ரீ வீட்டுக்கு போலி, வீட்டுக்கு தான் போறேன். எதுக்கு திரும்பி பாக்குறீங்க? நீங்க திரும்பி எல்லாம் பார்க்க வேணாம், நான் போக மாட்டேன், வீட்டுக்கு தான் போறேன், நீங்களே போங்க. இல்ல, ஏதோ பிளாக் பெல்ட் எல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு காதுல விழுந்தது. நீங்க ஏதாவது பேண்ட் ஷர்ட்லாம் போடுவீங்களா என்ன? ஐயோ, காதுல விழுந்துட்டு இருக்க போல இருக்கே. ஆமா ஆமா, நேற்று நான் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கினேன்னா அது கொஞ்சம் லூஸா இருந்தது பாத்துக்கோங்க. அதான் அதுக்கு கொஞ்சம் டைட் பண்றதுக்கு பெல்ட் வேணும்ல, அதான் நேற்று பிளாக் கலர் பெல்ட் வாங்கினேன். உங்களுக்கு வேணா சொல்லுங்க, அது வேணா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நான் வேற கூட வாங்கிக்கிறேன். இப்படி இருந்தா எல்லா பேண்ட்டும் லூஸா தான் இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டு உடம்ப தேத்து, அப்பதான் எல்லா ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் ஃபிட்டிங்கா இருக்கும். பெல்ட் வாங்கணும்னு அவசியம் இருக்காது, சரியா? சொல்லிட்டீங்களே, சாப்பிட்டு உடம்ப நல்லா தேத்திக்கிறேன், நான் போறேன். போட்டுமா? ஒரு நிமிஷம் இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நேற்றுலேருந்து இந்த விஷயத்த சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் என்னால் உன்னை பார்க்க முடியாத சுச்சுவேஷன் வந்துட்டே இருந்தது. இன்னைக்கு இந்த ரெஸ்ட் ரூமில் பார்த்ததும் நீ தான் சக்தியோட சிஸ்டர்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே விஷயத்த சொல்லியிருப்பேன். என்ன நடந்ததுன்னா, என்ன இவ்வளவு நேரம் என்ன அதட்டி மிரட்டிட்டு இருந்தாரு?
இப்ப ஏதோ விஷயத்த சொல்றதுக்கு இவ்வளவு தயங்குறாரு. ஒருவேளை அந்த ரெஸ்ட் ரூம் விஷயமும் அதுதான் என்கிட்ட சொல்றதுக்கு இவ்வளவு தயங்குறாரோ? உண்மையாவே நீ மட்டும் அந்த விஷயத்த சொல்லிட்ட, எல்லாரும் சொன்ன மாதிரி நீ ரொம்ப நல்லவனாண்டா. ம், சொல்லுங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது டேய் கார்த்திக், விஷயத்த பட்டுன்னு சொல்லிடு. அவகிட்ட தயவு செஞ்சு இதுக்கு மேலேயும் மறைக்காத. நீ பண்ணது பெரிய தப்பு. அது அவகிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுறேன். அது அது வந்து அது என்னன்னா அது ஹலோ, என்னங்க இவ்வளவு நேரம் என்ன அந்த மிரட்டுனீங்க? இப்ப ஏதோ விஷயத்த சொல்றதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க? பரவாயில்ல, சொல்லுங்க. ஏதா இருந்தாலும் நான் கேட்டுக்கிறேன். திட்டினதே கேட்டுக்கிறேன். விட்டா அடிப்பெல்லாம் சொன்னீங்க, அதையே கேட்டுக்கிட்டேன். சொல்ல வந்த விஷயத்த மட்டும் கேட்காம இருப்பேன். ஏது வந்தாலும் சொல்லுங்க. அது சரி. விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி இவ இந்த துள்ளு சொல்றாளே. சொன்னதுக்கு அப்புறம் டேய், செருப்படியே கிடைச்சாலும் வாங்கிக்கோ. ஏன்னா அது உனக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ஒண்ணு. நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும்ல. தயங்காத. இதுக்கு மேல தயங்குறதுல பிரயோஜனம் கிடையாது. விஷயத்த பட்டுன்னு போட்டு உடைச்சிரு. ஆ, அது வந்து நேத்து ஒரு தப்பு நடந்துருச்சு. என்ன தப்பு நடந்துருச்சா? ஏங்க ஏதாவது பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துட்டீங்களா என்ன? ஏய், என்ன என்ன பார்த்தா பொண்ணுங்க கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரியா இருக்கு? அப்புறம் என்னங்க, ஏதோ விஷயம்ன்றீங்க, அது சொல்றதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க? பொண்ணுங்க கையை பிடிச்சி இழுக்கிறது தான் பெரிய தப்பு. நீங்க அந்த தப்பு பண்ணல, அப்புறம் வேற என்ன? எது வந்தாலும் பட்டுன்னு சொல்லுங்க. அது சரி. கையை பிடிச்சி இழுத்து இருந்தா கூட பரவாயில்லையே. இது வேற மேட்டர் ஆச்சு. டேய், இதுக்கு மேலே தள்ளி போடாத. விஷயத்த பட்டுன்னு சொல்லிடு. சரி, இதுக்கு மேலே நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நடந்ததை சொல்றேன். அது வந்து நேத்து நீ வீட்டில் குளிச்சிட்டு இருந்தல, அப்போ போல உங்க பெரியம்மா கூப்பிட்டு ட்ரெஸ் கேட்டேன்ல, ட்ரெஸ் கூட எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கல்ல, அது உங்க பெரியம்மா இல்ல. அந்த ட்ரெஸ் கொடுத்தது நான் தான். என்ன சொன்னீங்க? ஏய், இங்க பாரு. நான் பண்ணது தப்பு தான். சத்தியமா நான் இதை தெரிஞ்சு பண்ணல. நேத்து நீ ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டே இருந்தியா? அப்ப போல அம்மா கடைக்கு போயிருந்தாங்க. அம்மாவும் வீட்டுல எல்லாம், சக்தியும் வீட்டுல எல்லாம். நீ வேற நீங்க கொண்டு வரலனா இப்படியே வெளியில வந்துருவேன்னு சொன்னியா? அதுக்கு பயந்துதான் நானே கொண்டு வந்து கொடுத்தேன். நான் வெளியில வந்துருவேன்னு பயந்துதான் நீங்களே உள்ள வந்து எல்லாத்தையும் பாத்துட்டீங்களோ? ஏய், இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. அப்ப நீங்க என்ன பார்க்கவே இல்ல? அப்படியும் சொல்லிட முடியாது. நான் ட்ரெஸ் கொடுக்கும்போது டோர் ஓப்பன்ல இருந்துதான். வேற வழி இல்லாம. வேற வழி இல்லாம வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருந்திருக்கீங்க, அப்படிதானே? நான் பெரியமா பெரியமா நினைச்சிட்டு பேசிட்டு இருந்த போதும் நீங்க வாயே திறக்காம என்ன பார்த்து ரசிச்சிட்டு இருந்திருக்கீங்க, அப்படிதானே? இல்லம்மா, நான் தப்பா பார்க்கணும்னு அர்த்தத்துலலாம் வரல. நீ ட்ரெஸ் வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தியா? கொண்டு வந்து கொடுக்கலாம் தான் வந்தேன். ஆனா ஒ- ஒரு கட்டத்துல நான் என்னையும் மறந்து பார்த்துட்டேன். சாரி, அது பெரிய தப்பு தான். என்னை மன்னிச்சிரு. நீ என்னை மன்னிக்க மாட்டேன்னு தெரியும். நான் பண்ண தப்புக்கு நீ என்ன பனிஷ் பண்ணாலும் சரி, நான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன். அப்படியா? என்ன தண்டனை கொடுத்தாலும் வாங்கிப்பீங்களா? கண்டிப்பாம்மா. நான் பண்ணது பெரிய தப்பு. அதுவும் மன்னிக்க முடியாத தப்பு. நான் அந்த மாதிரி பண்றவன் கிடையாது. ஆனா ஏன் உன்னை பார்த்துட்டு அப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கிட்டையும் இந்த மாதிரி தப்பாலாம் பார்த்தது கிடையாது. பார்க்கணும்னு நினைச்சது கூட கிடையாது. ஆனா நான் ஏன் நேற்று உன் விஷயத்துல அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. சரி, நான் பண்ணது தப்பு தான். நீ எந்த நல்ல கொடுத்தாலும் சரி, நான் வாங்கிக்க தயாரா இருக்கேம்மா. என்ன வேணாலும் கொடு, நான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன். கொடுப்பேன். தண்டனை கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன். ஆனா இப்ப வேண்டாம், கொடுக்கறதுக்கு ஒரு நாள் வரும், அப்ப கொடுக்கறேன். அப்புறம் நேற்று நீங்க தான் ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னு எனக்கு எப்பயோ தெரியும். ஏய், என்ன சொல்ற? அப்போ உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமா, தெரியுமா? நான் கிச்சனை விட்டு நகரவே இல்லை, இதே இடத்துல தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அண்ணன்
நான் ஜாக்கிங் போயிட்டு இப்பதான் வந்தேனே சொன்னோம். அப்போ அண்ணனும் இல்ல பெரியம்மாவும் இல்ல, பெரியப்பா மார்னிங்கே கிளம்பி போயாச்சு. அப்போ இவங்களை தவிர்த்து மூணாவதா யாரோ ஒரு பர்சன் உள்ள வந்திருக்காங்க. அது யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட போதுதான் நீங்க வந்தது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தான் ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்தீங்கன்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என் அண்ணன் என்னையே முட்டாளாக்கிட்டான். நான் ஏதோ மன பிரம்மலும் மன பிராந்திலையும் வளர்றேன்னு சொல்லிட்டு என் அண்ணன் என்னையே முட்டாளாக்கிட்டான். ஆனா எனக்கு தெரியும் நீங்க தான் வந்ததுன்னு. நானும் நேத்துல இருந்து உங்களை பார்க்கணும் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ரெஸ்ட் ரூம்ல உங்க கூட இருந்தது நீங்க தான் அதுன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தாலும் நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஏய், எல்லா விஷயமும் தெரிஞ்சும் இவ்வளோ நேரம் என் கூட அமைதியா பேசிட்டு இருக்க. என் மேல உனக்கு கோவம் எதுவும் இல்லை? உனக்கு என்ன அடிக்கணும் போல தோணல? என்ன ரொம்ப கேவலமா திட்டணும்னு தோணல? எதுக்கு நான் உங்களை திட்டணும்? எதுக்கு நான் உங்களை அடிக்கணும்? எதுக்குங்க நான் உங்களை கேவலமா நினைக்கணும்? ஏய், என்ன ஒரு பொண்ணை எப்படி பார்க்க கூடாதோ அப்படி பார்த்துட்டேன். அது ரொம்ப பெரிய தப்பு தானே? ஆமா, அது ரொம்ப பெரிய தப்பு தான். நீங்க என்ன அந்த மாதிரி பார்த்தது ரொம்ப பெரிய தப்பு தான். அதை பார்த்துட்டு என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணல. நீங்க தப்பான ஆளா இருந்தா அந்த இடத்துல என்ன நீங்க என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம்ல. பெரியம்மாவும் வீட்டுல இல்ல, அண்ணனும் வீட்டுல இல்ல. நீங்க நினைச்சிருந்தா என்ன என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம்ல. ஆனா எதுவுமே பண்ணல. அப்போ உங்க மனசுக்குள்ள தப்பான எண்ணம் இல்லை. ஆனா நீங்க ஏன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கும் தெரியல. நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் இப்படி தப்பா மனசுக்குள்ள நினைச்சது கூட கிடையாது. அதே மாதிரி உன்னை நான் தப்பான பார்வையாவும் பார்க்கலாம். ஆனா உன்னை ஏன் நான் அப்படி பார்த்துட்டேன், என்னையே மறந்துன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு தப்பு தானே. சாரி. இட்ஸ் ஓகே. அதான் நடந்தது முடிஞ்சு போச்சுண்ணா. நீங்களும் மறந்துடுங்க, நானும் மறந்துடுறேன். சரியா? சாரி. நான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னதும் நீ ரொம்ப கோவப்படுவேன், என்னை ரொம்ப கேவலமா நினைப்பேன்னு நினைச்சேன். ஆனா என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமே எந்த தப்பான எண்ணத்தோடவும் நான் பார்க்க மாட்டேன். ஐம் சாரிம்மா. இதுல தப்பா நினைக்க என்னங்க இருக்கு? நீங்க பார்த்ததை சொல்லலாம் உங்களை நான் தப்பா நினைச்சிருப்பேன். எப்ப நீங்க என்கிட்ட வந்து நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்களோ அப்பவே தெரியுது நீங்க எப்படிப்பட்டவர்னு. உங்க மனசுல எந்த வித தப்பான எண்ணமும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. இப்படி இருக்கும்போது உங்களை நான் எப்படிங்க தப்பா நினைப்பேன்? நான் முதல்ல நீங்க என்னை பார்த்துட்டீங்கன்னு தெரிஞ்சதும் ரொம்ப கோவப்பட்டேன்னா அண்ணன் கிட்ட போய் கொந்தளிச்சேன்னா. ஆனா அண்ணன் சொன்னான் என் ஃப்ரெண்ட் அப்படிலாம் கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன், அவன் கூட நீ காலேஜ் போனீன்னா நீ ரொம்ப சேஃபா இருப்பான்னு அர்த்தம்னு என் அண்ணன் சொன்னான். அப்போ நான் நினைச்சேன் அண்ணன் அப்படிதான் அவன் ஃப்ரெண்டுக்கு இப்படிதான் சப்போர்ட் பண்ணி பேசுவான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் காலேஜில் எல்லாரும் உங்களை பற்றி சொன்னது, என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் உங்களை பற்றி சொன்னது, அப்புறம் ஸ்ரீ உங்களை பற்றி சொன்னது, எல்லாரை விட என் பெரியம்மா உங்களை பற்றி நல்ல விதமாக நிறைய சொன்னாங்க. இப்படி எல்லார் கண்ணுக்கும் நல்லவரா தெரியவர என் கண்ணுக்கு மட்டும் தப்பானவரா தெரிவிங்க. என் கண்ணுக்கும் நீங்கள் நல்லவராக தான் தெரியுறீங்க. நான் உங்களை இன்னைக்கெல்லாம் எப்பவும் தப்பாக நினைக்க மாட்டேன். பெருசாக உங்ககிட்ட பேசி பழகினதில்லை, ஆனால் உங்களை பற்றி மற்றவங்க பேசி கேட்டேன். நீங்கள் எப்படிப்பட்டவர்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் உங்களை தப்பாலாம் நினைக்க மாட்டேன். இதையே நினச்சிட்டு இருக்காதீங்க, மறந்துடுங்க. தேங்க்ஸ். சரி, நான் கிளம்புறேன். என்னது பார்த்ததை மறக்கிறதா? நானும் மறக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் மறக்க முடியலையே. ஒரு நிமிஷம், நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன கேட்க போறேன்னு தெரியலையே. ஆ, கேளுமா. இல்ல, எந்த பொண்ணுக்கிட்டையும் நீங்க இப்படி நடந்துட்டது கிடையாது, இப்படியெல்லாம் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா என்ன பார்க்கும்போது மட்டும் ஏன் அந்த நிமிஷம் உங்களையே மறந்துட்டீங்க? அதானே, நான் ஏன் இவ்வளோ பார்க்கும்போது அந்த நிமிஷம் என்னையே மறந்துட்டேன். இவ கேட்குற கேள்வி கரெக்டு தானே. உடனே ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல.
நான் ஏன் அப்படி இருந்தேன்? என்னங்க பதிலே காணும்? அது அது தெரியல. நான் ஏன் அப்படி இருந்தேன்னு ஏதோ தெரியாம இருந்துட்டேன். சாரி. ஓகே ஓகே, இப்ப பதில் தெரியலனா பரவாயில்ல, ஆனா எப்ப பதில் தெரியுதோ அப்ப என்கிட்ட கண்டிப்பா சொல்லணும். சொல்லிடுங்க. ம், கண்டிப்பா. எனக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன். அப்புறம் நேத்து நான் குளிக்கும் போது நிறைய இட கூடமா பேசிட்டு இருந்தேன். இந்த அழகு எவனுக்கு போக போகுதுன்னா பேசிட்டு இருந்தேன். அதனால அதெல்லாம் உங்க மனசை வச்சுக்காதீங்க, அழிச்சிருங்க. ஏன்னா இதெல்லாம் என் வருங்கால புருஷர் கேட்டா ரொம்ப வருத்தப்படுவாரு. சரிங்களா? டேய் கார்த்திக், இவ வேற மாதிரி இருக்கா. பரவாயில்ல, நம்மள அடிக்காம விட்டுருக்காளே, சந்தோஷப்பட வேண்டியதுதான். என்னங்க சரியா? பார்த்ததெல்லாம் மறந்துடுங்க. நான் பேசுறதையும் மறந்துடணும் பாத்துக்கோங்க. இல்லைன்னா என் வருங்கால புருஷர் கண்டிப்பா வருத்தப்படுவாரு. சரிங்களா? காலையில வரேன், காலேஜுக்கு ரெடியா இரு, நான் கூட்டிட்டு போறேன். இல்ல, நீங்க ஸ்ரீயை தானே கூட்டிட்டு போவீங்க? இல்லம்மா, அவ நாளைக்கு வீட்டில் இருக்கட்டும், நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். இப்போதைக்கு அவ காலேஜுக்கு வர வேண்டாம், ஒரு 2 நாள் போகட்டும். அதனால தான் உன்னை நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். ரெடியா இரு, நான் வந்து கூட்டிட்டு போறேன். எல்லாம் சரிதான். நீங்க என்ன கூட்டிட்டு போகும்போது என் வருங்கால புருஷர் பார்த்துட்டா? காணாத காட்சியெல்லாம் கண்டேனே உன் அழகில், பூ போல கோலமெல்லாம் போட்டாய உன் விழியில். மான்விழி ஒரு தேன்மொழி நல்ல மகிழும் பூ அதரம், பூ நேரம் அவ பொன்னிறம் அவ சிரிக்க நினப்பு சிதறும். 7-10 மணி வரை இல்லை இந்த மயக்கம், இதயத்தில் வெடி ஒன்று விட்டு விட்டு வெடிக்கும். போக போக இன்னும் புயல் வந்து அடிக்கும். செல்லும் அவளை ரசித்த பின்னே நிலவு இனிக்கவில்லை, மலர்கள் பிடிக்கவில்லை. கண்டு கேட்டு உண்டு எத்து உத்தரையும் ஐம்புலனும் பெண்ணில் இருக்கு, அந்த பெண்ணில் இருக்கு. சுகந்தி. வாங்க. என்னங்க இது வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? முடிஞ்சிச்சா? ஆமாம்மா, முடிச்சுட்டு தான் வந்தேன். ஆமா, நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்லைங்க, பசிக்கலாம், பொறுமையா சாப்பிடலாம்னு இருக்கேன். சரி, உங்களுக்கு பிடிக்க ஏதாவது கொண்டு வரவா? எனக்கு கொண்டு வரலாம் இருக்கட்டும், இங்க வா. ஏங்க? ஆமா, நான் தான் கூப்பிடுறேன். இது வரேங்க. சொல்லுங்க. என்னம்மா, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? உடம்பு எதுவும் சரியில்லையோ? ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சுகந்தி, என் பொண்டாட்டி பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்கு, மனசுதான் சரியில்லை, அப்படிதானே? இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை தான் புரிஞ்சுக்காம இருக்கீங்களோன்னு தோணுதுங்க. சுகந்தி, என்னம்மா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பாப்பா என்ன பண்றா? சாப்பிட்டு படுத்துட்டாளா? ஆமாங்க, தூங்கிட்டாலான்னு தெரியல. இப்பதான் அவளுக்கு பால் கொடுத்துட்டு வந்தேன், இனிமேதான் தூங்குவா. நீங்க என் மனக்கவலை என்னன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? சுகந்தி, எதுக்கு இப்ப தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க? எல்லாமே நல்லதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பார்த்தேன்னா நான் ஏதாவது கேட்டேனா? ஆனா ராஜசேகர் அந்த பிளாட்டை யார் பேர்ல பண்ணோம்? யார் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணோம்? நம்ம ஸ்ரீ பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணோம். இப்ப பார்த்து புரிஞ்சுக்கிட்டியா ராஜசேகர் எப்படின்னு? நீங்க உங்களுக்கு தான் புரியல. இது அண்ணனா பண்ணல, மஞ்சு சொல்லி ராஜசேகர் அண்ணன் பண்ணது. அண்ணனுக்கா எதுவுமே தோணலங்க. இதுக்காக நீ ராஜசேகர் தப்பா நினைக்கிறியா? உடனே இதுதான் கேட்பீங்க எனக்கு தெரியும். நான் தப்பா தான் நினைக்கலங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்கறேன், அது நியாயமாண்டா இல்லைன்னு நீங்களே சொல்லுங்க. 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ல தானே போயிட்டு இருக்கேன். இத்தனைக்கும் நீங்க தான் ஃபினான்ஷியல் பார்ட்னர், அவரு சைலண்ட் பார்ட்னர் தான். ஆனா நாளடைவுல இப்ப அவரும் உங்க கூட ஷேர் பார்ட்னராகவே ஆயிட்டாரு. எந்த வகையிலுமே அவர் ஒரு அமௌண்ட் கூட ஷேரிங் போடல. ஆனா இன்னைக்கு அவர் ஷேர் பார்ட்னர் ஆயிட்டாரு. உடனே தப்பா நினைக்காதீங்க, நான் இதை வச்சு பிரச்சனை பண்றேன்னு. நீங்க பாருங்க, இன்னைக்கு இல்ல, நான் என்னைக்குமே உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தியும் பார்ட்னர்ஷிப்பை பத்தியும் நான் குறை சொல்லவும் மாட்டேன். உங்களுக்குள்ள நாங்க இடையில வரவும் மாட்டோம். ஆனா நியாயமான ஒண்ணுன்னு கேட்கறேன், பார்ட்னர்ஷிப்னா பேர் என்னங்க? 2 பேருமே ஷேரிங்ல இருக்கிறது தானே. ஆனா இப்படி வாங்குற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே ராஜசேகர் அண்ணன் பேர்லயே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா இது எந்த வகையிலங்க பார்ட்னர்ஷிப் ஆகும்? சுகந்தி, நீ கேட்கறதெல்லாம் எனக்கு புரியுதுமா. ஆனா நீ ஒரு விஷயத்தை யோசிக்கவே இல்லையே.
நம்ம பாப்பா அவங்க வீட்டுக்கு தான் நம்ம போக போறோம். அவங்க வீட்டுக்கு மருமகளா போக போறோம். அப்படி இருக்கும்போது நம்ம பாப்பா பேர்ல தனியா ப்ராப்பர்ட்டியே வாங்கினாலும் அது மறுபடியும் அவங்க வீட்டுக்கு தான் போக போகுது. அதனால எதுக்கு தலையை சுத்தி மூக்க தொடுவானேன்னா நான் ஸ்ட்ரைட்டாவே அவ பேர்லயும் நம்ம மாப்பிள்ளை பேர்லயுமே அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கேமா. இதுல ஏதாவது தப்பு இருக்கா என்ன? இது கரெக்ட்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? தப்பு இருக்கான்னு கேக்குறீங்க? நீங்க பாருங்க, நம்ம ஸ்ரீ அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நீங்க எல்லாமே கொடுத்துருங்க. நமக்கு ஒரு ரூபா கூட வேணாங்க. நம்ம ஒண்ணுமே இல்லாம புதுசா நம்ம வாழ்க்கையை தொடங்கிக்கலாம். ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இப்போ இன்னும் ஸ்ரீ அவங்க வீட்டுக்கு போகலைங்க. அதுக்குள்ள நீங்க இதெல்லாம் அவர் பேர்ல பண்றது எனக்கு சரின்னு பண்ணலங்க. சுகந்தி, நான் தான் உனக்கு பல தடவை சொல்லிட்டேனேமா. என் நண்பன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. என் நண்பன் என்னை எந்த வகையிலுமே கைவிட்டுற மாட்டான். இங்க பாரு, என் நண்பனை பத்தி எனக்கு தெரியும். ராஜசேகர் அண்ணனை பத்தி விட எனக்கு என் புருஷனை பத்தி நல்லாவே தெரியுங்க. ராஜசேகர் அண்ணன் ஒண்ணுமே இல்லாம வந்து நின்னாரு. அவருக்கு நீங்க தான் வாழ்க்கை கொடுத்து வேலையும் கொடுத்து நாள் அடைவில் அவரை நீங்க பார்ட்னர் ஆக்கி எனக்கு அவர் இந்த அளவுல இருக்காருன்னா அதுக்கு ஒரு பெரிய தூணி நீங்க தாங்க. இதை அவர் நினைச்சிட்டு இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா மஞ்சு நினைக்கிறான், அது எனக்கு நல்லாவே தெரியும். சரி, அதை மஞ்சள் நினைக்கிறாங்க. அப்புறம் என்ன? நான் பேச வருது உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க? சரிங்க, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. சக்தி ஸ்ரீ மேல எந்த ஈடுபாடோட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. நம்ம மட்டும்தான் சக்திக்கு ஸ்ரீக்கு சக்தின்னு பேசிட்டு இருக்கோம்னு தோணுது. இது வரைக்கும் சக்தி ஸ்ரீ கிட்ட சிரிச்சு பேசி கூட நான் பார்த்தது இல்லைங்க. ஐயோ பத்திய காரி, 2 பேரும் வயசு பசங்க. 2 பேரும் பேச ஆரம்பிச்சா எங்க போய் முடியும்னு உனக்கு தெரியாது. அந்த வகையில சக்தி கட்டுப்பாடோட இருக்கும். அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வளர்த்துருக்கான்னு அர்த்தம். இதை நினைச்சு நீ சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு வார்த்தைப்பட்டு இருக்கான். இங்க பாருமா, நீ நினைச்சாலும் நினைக்கலனாலும் ஸ்ரீக்கு சக்தி தான், சக்திக்கு ஸ்ரீ தான். இது நானும் என் நண்பனும் முடிவு பண்ணிட்டோம். பார்த்தல பாப்பா சக்தி மேல எவ்வளவு உயிரா இருக்கான்னு. இதெல்லாம் பார்த்துமா உனக்கு இன்னும் நம்பிக்கை வரல? ஐயோ, ஸ்ரீ சக்தி மேல உயிரா இருக்கா, அது எனக்கு தெரியுது. ஆனா சக்தி ஸ்ரீ மேல ஒரு இன்ட்ரெஸ்டோட இருக்கானா இல்லையான்னு தெரியலங்க. எனக்கு ஏதோ கொஞ்சம் சந்தேகமாவே இருக்குங்க. சுகந்தி, உனக்கு ஆரம்பத்துல இருந்து ராஜசேகர் மாதிரியும் சக்தி மாதிரியும் சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சக்தியும் சரி, ராஜசேகரும் சரி, அப்படிலாம் நம்மளை ஏமாத்திட மாட்டாங்க. பிசினஸ்லயும் சரி, லைஃப்லயும் சரி, நம்மளை ஏமாத்த மாட்டாங்க. 2 பேரையும் நம்ம போல நம்புறேன். அதுதாங்க எனக்கு கவலையா இருக்கு. கண்மூடி தரமா நம்பிட்டு இருக்கீங்களோன்னு எனக்கு பயமாவும் இருக்குங்க. சுகந்தி, சும்மா அதை இதை பட்டு மனசு அப்படி குழப்பிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, இன்னும் 2 நாள்ல மறுபடியும் ஹைதராபாத் போற மாதிரி இருக்கும். 2 நாள் தான் இங்க இருப்பேன். 2 நாள் கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சு பேசி இருப்பேன்னு பார்த்தா இப்போ இப்படியே இருந்தா என்னமா அர்த்தம்? பாத்தீங்களா, இப்ப கூட பிசினஸ் வேலையை நீங்க தான் வெளியில போயிட்டு இருக்கீங்க. ராஜசேகர் அண்ணன் எங்கேயுமே போக மாட்டேங்கிறாரு. அவர் இங்க ஆபீஸ்ல தானே இருக்காரு. நீங்க ஆபீஸ்ல இருந்துட்டு அவரை ஹைதராபாத்க்கு போக சொல்லலாம்ல. நீ சொல்றதெல்லாம் கரெக்டுமா, ஆனா அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை அவனுக்கு. அவன் அவ்வளவு தூரம் போயிட்டு பிசினஸ் டீலிங்ஸ்லாம் பேச மாட்டான். நான் போனாதான் எல்லாம் கரெக்டா வரும். அதனால நான் போனேன். இப்படியே சொல்லிட்டே இருங்க. இங்க இருக்க பிசினஸ் மட்டும் அண்ணன் எப்படி பாக்குறாராமா? நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. சந்தேகம் வந்துட்டா எல்லா வகையிலும் நமக்கு சந்தேகம் வந்துட்டு தான் இருக்கும். இப்போ வரைக்கும் எனக்கு எந்த சந்தேகமும் வரல. ஒரு வேளை உன்ன மாதிரி எனக்கு சந்தேகம் வந்தா அப்ப நான் யோசிக்கிறேன். சரியா? ஏதோ ஒண்ணு யோசிச்சா சரி. இங்க எனக்கு ஸ்ரீ பத்தின பயம் அதிகமா இருக்குங்க. கண்டிப்பா ஸ்ரீய சக்தி கல்யாணம் பண்ணிப்பான்ல. அதை பத்திலாம் கவலையே படாது. கண்டிப்பா சக்தி ஸ்ரீயை தான் கல்யாணம் பண்ணுவோம். போதுமா? நம்ம ஸ்ரீக்கு எங்க வேற மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்களோ அதனால நான் சக்தி கல்யாணம் பண்ணிப்பானு கேட்கணும்னு நினைக்காதீங்க. நமக்கு இருக்க வசதி வாய்ப்புக்கும் என் பொண்ணு இருக்க அழகுக்கும் 1000 மாப்பிள்ளை கியூல வந்து நினைப்பாங்க. என் ஸ்ரீ மனசுல இருக்கிறது ஒரே ஒருத்தன் தான், அது அந்த சக்தி மட்டும்தான். என் பொண்ணு இன்னும் வரைக்கும் ஆசைப்பட்டது எதுவுமே நம்ம இல்லைன்னு இல்லாம எல்லாமே செஞ்சிருக்கோம். அவ கல்யாண விஷயத்துலயும் அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் அமையணும்னு நான் ரொம்ப ஆசையா இருக்கேங்க. நம்ம ஸ்ரீ ரொம்ப கொடுத்து வச்சோம். அவ என்ன ஆசைப்பட்டாலும் அது மட்டும் தான் நடக்கும். நீ கவலைப்படாத. இங்க பாரு, நம்ம பாப்பாவை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. சக்தி நல்லபடியா பார்த்துப்போம். சக்தி தான் கல்யாணம் பண்ணுவோம். போதுமா? சுகந்தி, எதுக்குமா கவலைப்பட்டு இருக்கான்? நான் இருக்கேன்ல. நான் இருக்கிற வரைக்கும் உங்க 2 பேருக்கும் எந்த கவலையும் இருக்கக்கூடாது. எல்லாமே இந்த முத்துவேல் பார்த்துப்பேன். சரியா? என்னமோ மனசுக்குள்ள ஒரு வித பயம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதான் வேற ஒண்ணும் இல்ல. மனமே ஓ மனமே உள்ளிருந்து அழுவது ஏன்?